The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களை பெருமைப்படுத்தி இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சமயத்தில் உங்கள் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சை மை பேனா என்ன செய்யும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. இந்த பச்சை மை பேனா செய்யும் வேலை எப்படின்னா, ஒரு உண்மையிலே ஆதரவு அற்ற பசியால் துடித்து கொண்டு இருக்கிற ஒரு முதியவர், அவரை பார்க்குறேன், இவருக்கு எந்த ஆதரவுமே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறேன். இந்த பச்சை மை பேனாவை எடுக்கிறேன், ஒரே ஒரு உத்தரவு படிவத்தை எடுக்கிறேன், ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு அந்த இடத்துல அவர் கையில் கொடுக்குறேன். இதை விட தாண்டி நான் ஆழமாக யோசித்த விஷயம் என்னவென்றால், அந்த ஜீவனுக்குள்ளும் ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் பசியால் சாகக்கூடாது. இந்த ஒரு கையெழுத்து என்பது அந்த உயிரை காப்பாற்றுகிறது. ஒரு ஆடு மேய்க்கும் குடும்பத்திலிருந்து, மாடு மேய்க்கும் குடும்பத்திலிருந்து, தீப்பெட்டி ஒட்டும் குடும்பத்திலிருந்து, அவ்வளவு வறுமையின் உச்சத்தை தொட்ட ஒரு பெண் என்னிடம் கொண்டு வந்து அந்த உத்தரவை காட்டும் போது எனக்கே அந்த வேலை திரும்ப கிடைத்தது போல ஆனந்த கூத்தாடுது. அப்போது இந்த வலி, உடல் வலி ஓடி போகும். அரசு பணி என்பது அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் கிட்டுவதே இல்லை. ஏனென்றால் போட்டி கடுமையானது. அதனால்தான் இந்த அரசு பணிக்கான தேர்வை இன்னைக்கும் போட்டித் தேர்வுன்னு தான் பேர் வச்சிருக்கோம். இன்றைய இளைஞர்கள் திறமை உடையவர்கள், படிப்பில் அவ்வளவு திறமை உடையவர்கள், புதிய சிந்தனை கொண்டவர்கள், புதுமை கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது சற்றே கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஒருவர் வெறும் 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் அவர் 40 வயது வரைக்கும் இந்த தேர்வை சாதாரணமாக எழுதலாம். குரூப் 4 தேர்வை 10ஆம் வகுப்புக்கு மேலே படித்திருந்தால், குறைந்தபட்சம் +2 டிகிரி படித்திருந்தால் அவருக்கு வயது வரம்பே கிடையாது. இந்த விஷயம் இந்த சமூகத்தில் நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை. எவ்வளவு படித்தவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் எனக்கு தான் வயசு போயிடுச்சு இல்லை, தனக்குத்தானே விவரம் தெரியாமல் தடை போட்டு கொண்டு அப்படியே ஒதுங்கி போயிடறாங்க. ஆனால் திறமைசாலிகள் அவங்க. என்னிடம் படித்த மாணவர்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்ட கலெக்டர்கிட்ட 5 பேர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அதில் 3 பேர் எனது மாணவர்கள். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினையே அழிப்போங்கிறார். இது என்ன ஏட்டில் எழுதி வச்சது மட்டுமா? ஏன் எல்லாரும் இந்த வார்த்தை மேடை பேச்சு மட்டும்தானா? செயலையும் நம்ம செஞ்சு காட்டணும். செவிக்கும் உணவு, வயிற்றுக்கும் உணவு கட்டணமின்றி வழங்கி வள்ளலார் திட்டத்தின் இன்றைய வள்ளல். இதுதான் எனது அறிவு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட ஒரு மிக முக்கியமான மனிதர் இணைஞ்சிருக்காரு. இந்த தமிழ்நாட்டுக்கு விருதுநகர் எவ்வளவு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கு கல்விக்கு அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மண் தந்த இன்னொரு மாணிக்கம் தாசில்தார் மாரிமுத்து சார் நம்மோட இருக்காரு. அவரை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அரசு தேர்வுகளுக்கு நிறைய பேரை அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இப்போவும் கூட வாரம் சனி ஞாயிறுகளில் 4000 மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்குறாரு. இது வரைக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்ட நிறைய பேரை அரசு ஊழியர்களாக மாற்றி இன்றைக்கும் மகிழ்ச்சி பொங்க அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட தான் நம்ம பேசுகிறதா இருக்கும். பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்குறதுல. சார் எங்களுக்கு பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி சார். ஐயா, உங்களுடைய இந்த சேவையை பற்றி நாங்கள் கேள்விப்படும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு கிழிஞ்ச வேஷ்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதிலிருந்து கூட தொடங்கலான்னு நினைக்கிறேன். முக்கியமாக இவங்களையெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்கணும், இந்த ஏழை எளிய மாணவர்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரணுன்ற அந்த எண்ணம் எப்படி வந்தது? எனக்கு அந்த வேஷ்டியிலிருந்தே. நான் படித்து முடித்த உடனேயே வேலையில்லா திண்டாட்டத்தில் நானும் சிக்கியவன் ஒருவன். அப்போ வீட்டில் வறுமையின் காரணமாக எங்கள் அப்பா வேலைக்கு செல்ல இயலாத ஒரு படுத்த படுக்கையான நோயாளி. எங்கள் அம்மா மட்டும் வேலைக்கு சென்று ஏதோ ஒரு சொற்ப வருமானத்தில் நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது ஒரே ஒரு கைலி மட்டும் வீட்டில் இருக்கும். அந்த கைலியை உடுத்திக்கிட்டே இருப்பேன். அந்த கைலி ஒரு நாள் கிழிந்து விட்டது. அதை கிழிந்த கைலியை அப்போ தைக்கணும்னா வெறும் ஒரு ரூபாய் போதும். ஆனால் என்கிட்ட அந்த ₹1 இல்லை. எங்கள் அம்மாட்ட போய் கேட்கவும் எனக்கு ஒரு தயக்கம். ஆனால் இன்றைக்கு நான் போட்டிருக்கிற ஷூ ஒரு ₹2500. இதை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். எப்படின்னா, கல்வி ப்ளஸ் விடாமுயற்சி
ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏனென்றால் எந்த வறுமை இருந்தாலும் கல்வியையும் விடாமுயற்சியையும் நம்ம ஒருங்கிணைத்தோம்னா நிச்சயம் மாபெரும் வெற்றியை பெறலாம் பெறலாம் பெறலாம். இது நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அடிப்படை அகர வார்த்தை இதுதான். ஏனென்றால் இதை இன்னும் அழகாக சொல்கிறேன். ஒரு கணக்கு ஃபார்முலா மாதிரி எப்படி சொல்கிறேன்னா 2 ஃபார்முலாவாக பிரிக்கிறேன். கல்வி ப்ளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி 1. அடுத்து 2வது ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். கல்வி ப்ளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு கோடீஸ்வரன். சில ஆண்டுகளில் நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ. அதனால் தற்போது இருக்கிற வறுமை நல்லதுன்னு நினை. வறுமை உனக்கு ஆசான், கரை நல்லது என்பது போல வறுமை உனக்கு ஆசான், எல்லாவற்றையும் உனக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. அப்போ நம்ம எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்? நீ ஒரு 3000 ரூபாய்க்கு போய் ஒரு சட்டை எடுக்க போகணும்னு ஒரு ஜவுளி கடையில் போய் ஆசையாக எடுக்கிற. ஆனால் உனது மனசு என்ன சொல்லுது? தம்பி, இந்த 3000 ரூபாயை போட்டு எடுக்கிறையே, இதை ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்தா அவங்க 1 மாத சாப்பாட்டு செலவு. ஏன் இதை போய் 3000 ரூபாய்க்கு இந்த சட்டை எடுக்கணும்? ஒரு 500 ரூபாய்க்குள்ளே எடுத்துக்கோ அப்படின்னு உனது வறுமை மனச்சாட்சியின் உருவில் இருந்து உனக்கு பாடம் நடத்தி விடுகிறது என்பேன். அதனால் இதையெல்லாம் பார்த்து 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 தான் வறுமையை வெல்வதற்கு கல்வியும் அரசு பணிக்கான விடாமுயற்சியும் இணைத்தால் வெற்றி கொள்ளலாம் என்பதற்கு பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். அதனால தான் நான் வந்து அந்த வழியில் சென்று நான் இன்னைக்கு தாசில்தாராக இருக்கிறேன். நான் ஒரு மேடு ஏறிட்டேன், ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டேன். ஆனாலும் நான் திரும்பி பார்க்கிறேன், இன்றைய இளைஞர்கள் திறமை உடையவர்கள், படிப்பில் அவ்வளவு திறமை உடையவர்கள், புதிய சிந்தனை கொண்டவர்கள், புதுமை கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது சற்றே கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த வழிகாட்டுதலை நான் செஞ்சா இந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இவங்களையெல்லாம் மேடேற்றி விட்டலாமே அப்படிங்கிற துடிப்பு தான் சார் இந்த இடத்துக்கு வந்து என்னை பயிற்சியாளராக மாற்றியது. இதை தாண்டி என் இளம் வயதிலேயே கண்டிப்பாக நம்ம அரசு வேலைக்கு போகணுங்கிற ஒரு தாக்கம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் பிளவக்கல் அணை என்று ஒரு அணை வந்து கெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் வந்து அந்த ஜீப்பில் வந்து டர்ரு புருன்னு ஒயாமல் அங்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டுமா இருப்பாங்க. அப்போ நான் பார்த்தேன், இதோ ஒரு ஸ்டைலாக இடது கையை அந்த ஜீப்பில் வாரில் அப்படி பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாரோ, என்ன பாக்கியம் பண்ணாரோ, இப்படி ஸ்டைலாக போகிறாரே, நம்மளும் ஒரு நாள் போக மாட்டோமா? இந்த ஏக்கம் என்னை பாடாய் படுத்தியது. இரவெல்லாம் தூங்கவே மாட்டேன், இதையே நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ நானும் ஒரு நாள் இந்த அரசு ஜீப்பில் தமிழ்நாடு அரசு என்று பொறிக்கப்பட்ட வாகனத்தில் ஏறி நம்ம வீட்டுக்கே வந்து நிற்கணும், ஊரெல்லாம் பார்க்கணும், அப்படியே ஆச்சரியத்தில் வந்து அண்ணாந்து வானத்தை பார்ப்பது போல் பார்க்கணும். இந்த லட்சியத்தின் பொறி தான் நான் வந்து முதல்ல அரசு பணியில் சேர்வதற்கு என் மனதில் விதை விழுந்தது. அதே போல் படித்து முடித்து கல்லூரி முடித்து நான் அரசு பணியே என் உயிர் மூச்சுன்னு நினச்சேன். சில ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஸ்டேட் லெவலில் பெரிய மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று தொடர்ந்து பதவி உயர்வில் வட்டாட்சியராக, அதாவது தாசில்தாராக பணியில் சேர்ந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசு என்ற ஜீப்பில் ஏறி என் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். ஆக மொத்தம் நான் நினச்சி பார்க்குறேன், நம்ம மட்டும் இந்த லட்சியத்தை அடைந்தால் போதாது, நம்மை போல இதோ திரும்பி பார்க்கிறேன் இளைய சமுதாய கூட்டம், இந்த கூட்டத்தையும் தமிழ்நாடு அரசு ஜீப்பில் ஏற்றாமல் நம்ம தூங்கவே கூடாது. இதுதான் சார் இந்த பயிற்சியின் நோக்கம், நான் வளர்ந்த நோக்கம். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. அப்படின்னா, நான் ஒரு அரசு அதிகாரி ஆகணும், என் வீட்டுக்கு அந்த அரசு வாகனம் வரணும், அதில் நான் ஏறி போகணும், இதோட நின்றும் அதிகபட்சமாக மற்றவங்களையும் அதே ஜீப்பில் ஏற்றி அழகு பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எங்கே வந்தது? அதுக்கு ஏதாவது யாரையாவது பார்த்து அது நீங்கள் உணர்ந்தீங்களா, இல்லை யாராவது பட்ட கஷ்டத்தினால அந்த ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இது ஒரு சரியான கேள்வி சார். அதாவது அரசு பணி என்பது வந்து அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் வந்து கிட்டுவதே இல்லை. ஏனென்றால் போட்டி வந்து கடுமையானது. அதனால்தான் இந்த அரசு பணிக்கான தேர்வை இன்றைக்கும் போட்டித் தேர்வுன்னு தான் பேர் வச்சுருக்கோம். போட்டித் தேர்வு, நீ ஓடு, 1000 பேர் எடுப்போம், ஆனால் 10 லட்சம் பேர் ஓடுறான் இந்த கிரவுண்டில். அப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், தயாரிப்பு முறைகள்,
ஒரு நாளைக்கு குறைந்தது 8 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் படிக்கக்கூடிய மனநிலை இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ இந்த சமுதாயத்துக்கு இது அவ்வளவாக விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையில் நான் யோசித்து பார்த்தேன். நம்ம ஜெயிச்சிட்டோமே பாவம் பார்த்தாலே இவனெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா, பயிற்சி கொடுத்துட்டோம்னா இவன் மேலே வந்துடுவானே அப்படி என்று எனது மனச்சாட்சி உறுத்தியது. அப்படி யாரை பார்த்து அந்த இது எனக்குள்ளேயே பொதுவாவே இயல்பா ஒரு ஊற்று ஊறுவது போல அப்படியே தோண்டி விட்ட உடனே பீரிட்டு அடிப்பது போல என் மனசுல தோண்டியது. குறிப்பிட்டு யாரை பார்த்து வரவே இல்லை. என் மனச்சாட்சி, அதாவது இயல்பா பார்த்து ஒரு மனிதாபிமானம், ஒரு கருணை என்பது சக மனிதன் மேல். அதைத்தான் நான் அருமையான வார்த்தையில சொல்றேன். நமது இதயம் பிறருக்காகவும் துடிக்கட்டும். என்னோட குறிக்கோள், எனது ஸ்லோகன் எல்லாமே எனது பயிற்சி மையத்துக்கு வந்தீங்கன்னா இந்த வார்த்தை முன்னாடி உங்களை இருகரம் நீட்டி வரவேற்கும். நமது இதயம் பிறருக்காகவும் துடிக்கட்டும். எல்லாருடைய இதயம் துடிக்குது, உங்களோட இதயம் மற்றவங்களுக்காகவும் துடிக்குது. அதுதான் புரிஞ்சுக்கணும். சூப்பர் சார். சரி, இப்போ சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களை பெருமைப்படுத்தி இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சமயத்தில் உங்கள் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சை மை பேனா என்ன செய்யும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. சின்ன வயசில் எனக்கு ஒரு ஞாபகம் உண்டு. முதல் முறையாக பச்சை இங்கில் கையெழுத்து வாங்கணுன்னப்போ எங்கள் நூலகத்தில் நான் ஒரு உறுப்பினர் ஆகணும். அந்த ஊரில் இருந்த நூலகத்தில்னா பச்சை இங்க், அப்போ தான் எனக்கு பச்சை இங்க்குன்னா தெரியும். அந்த பச்சை இங்க்குக்காக யார்கிட்ட கேட்கணும்னா எங்கள் ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்கலாம், ஒரு மருத்துவர்கிட்ட கேட்கலாம். அப்படி தான் எனக்கு தெரியும். ஓகே, பச்சை இங்கில் கையெழுத்து போட்டால் நம்மளை லைப்ரரியில் சேர்த்துக்குவாங்க, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அங்கே பேசும்போது எனக்கு உண்மையாகவே அது எவ்வளவு பெரிய சக்தியானது அப்படின்னு ஒரு முறை அது மட்டும் எனக்கு சொல்கிறீங்களா? அது எவ்வளவு வலிமையானது? இந்த பச்சை மை பேனா செய்யும் வேலை எப்படின்னா, ஒரு உண்மையிலே பசியால் துடித்து கொண்டு, ஆதரவு அற்ற பசியால் துடித்து கொண்டு இருக்கிற ஒரு முதியவர், அவரை பார்க்குறேன், இவருக்கு எந்த ஆதரவுமே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறேன். இந்த பச்சை மை பேனாவை எடுக்கிறேன், ஒரே ஒரு உத்தரவு படிவத்தை எடுக்கிறேன், ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு அந்த இடத்துலையே அவர் கையில் கொடுக்குறேன். கொடுத்த உடனேயே அந்த மாதம் முதல் அவர் ஆயுசு முழுவதும் முதியோர் உதவித்தொகையாக 1200 ரூபாய் வந்து கொண்டே இருக்கும். அது போக அவர் சத்துணவில் மதிய நேரம் சாப்பிட்டு கொள்ளலாம். வருடத்திற்கு 2 வேட்டியும் அவருக்கு வழங்கப்படும். ஆக இது இந்த ஒரே ஒரு கையெழுத்தால் சாத்தியப்படுகிறது. இதைவிட தாண்டி நான் ஆழமாக யோசித்த விஷயம் என்னவென்றால், அந்த ஜீவனுக்குள்ளும் ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் பசியால் சாகக்கூடாது. இந்த ஒரு கையெழுத்து என்பது அந்த உயிரை காப்பாற்றுகிறது. இதைத்தான் நான் பின்னாடி நான் யோசித்து பார்க்குறேன் சார். உண்மையிலே அப்போ நான் அடைந்த வெற்றி ரொம்ப கம்மி. இன்னும் பெரிய பெரிய பதவிகள் இருக்கின்றன. அந்த அப்படியே இந்த சமுதாயத்தை பெரிய அளவு மாற்றும் சக்தி இந்த பச்சைமை பேனாவுக்கு உண்டு. இதை வலியுறுத்தி இந்த இளைய சமுதாயத்தை அறைகூவல் விடுத்து இருகரம் நீட்டி அழைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள், இந்த பச்சைமை பேனாவுக்கு சொந்தக்காரராக நீங்களும் மாறிவிடுங்கள். உண்மைதான் சார். ஏன்னா பத்திரிகை துறையில நம்ம பொதுவா சொல்லும் போது வாளினுடைய முனையை விட பேனா முனை வலிமையானது. அது பத்திரிகையுடைய பேனான்னு மட்டும் நினைச்சிருந்தோம். இப்ப பச்சை மை பேனாவு அதை விட ஒரு வலிமையான ஒரு பொருள் இருக்குன்றது கண்டிப்பாக. இப்போ உங்களை பத்தி நான் கேட்கும்போது வார நாட்கள் எல்லாம் பணி, வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறு அப்படின்னு காலையில தொடங்கி மாலை வரைக்கும் கால் கடுக்க நின்றுகிட்டே அந்த வகுப்பையெல்லாம் எடுக்கிறீங்க ஒரே ஆசிரியரா. அது அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா வார வாரம் வந்துச்சுன்னா இப்போ சராசரியா வேலைக்கு போற ஒரு நபருக்கு என்னையே எடுத்துக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு விடுமுறை அப்படின்னா திங்கக்கிழமை போகும்போது போகணுமா அப்படின்னு ஒரு அயற்சி அப்படி இருக்கு. அப்போ வார இறுதி நாள் வரும்போது எல்லாருக்குமே மகிழ்ச்சி இருக்கும், உங்களுக்கு அது உறுத்தலா இருக்குமா? எப்படி இருக்கும்? இது உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்விகள்ல அருமையான கேள்வி. அதை எடுத்துக்கிறேன். எப்படின்னா சார், இப்போ நான் இதெல்லாம் ஒரு பக்கம், எனக்கு உடல் வலி களைப்பே இல்லாத தொடர் உழைப்பு, வருடத்தின் 365 நாட்களும் உழைப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம். இது ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை. நான் அப்படி நினைக்கவில்லை. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏன்ட்ட படித்தவங்க தேர்வு எழுதி வெற்றி பெற்று டிஎன்பிஎஸ்சியோட அந்த பச்சைமை கையெழுத்து கொண்ட உத்தரவினை பற்றி என்னிடம் வரும்பொழுது
ஆனந்த கண்ணீர் விட்டு 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 ஒரு ஆடு மேய்க்கும் குடும்பத்திலிருந்து, மாடு மேய்க்கும் குடும்பத்திலிருந்து, தீப்பெட்டி ஒட்டும் குடும்பத்திலிருந்து அவ்வளவு வறுமையின் உச்சத்தை தொட்ட ஒரு பெண் என்னிடம் கொண்டு வந்து அந்த உத்தரவை காட்டும்போது எனக்கே அந்த வேலை திரும்ப கிடைத்தது போல ஆனந்த கூத்தாடுவேன். மனமிட்டு சொல்கிறேன், ஆனந்த கூத்தாடுவேன். அப்போது இந்த வலி, உடல் வலி ஓடி போகும், மனமகிழ்வு வந்து ஒட்டி கொள்ளும். இதுதான் எனக்கு நானே கொடுக்கக்கூடிய ஆனந்த மருந்து. சத்தியமாக சொல்கிறேன், பேட்டிக்காக சொல்லலை, மனதார நினைக்கிறேன். அதனால தான் இந்த உலகத்திலேயே பெரிது வந்து மன எண்ணங்களும் மன வலிமையும் தான். இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு. நான் என்ன சொல்லுவேன், மூச்சு விடுவதால் நாம் வாழவில்லை, உணவு உண்பதால் வாழவில்லை, மனதால் வாழ்கிறோம், மனதின் எண்ணங்களால் வாழ்கிறோம், மன வலிமையால் வாழ்கிறோம். இதுதான் சார் என் கான்செப்ட். ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா. இப்போ 10,000க்கும் மேற்பட்ட நபர்களை எல்லாம் உருவாக்கியிருக்கீங்க. எந்தெந்த துறைகள்ல இருக்காங்கன்னு எனக்கு தோராயமா ஒரு சில துறைகள் மட்டும் சொல்றீங்க? சுருக்கமாக சொன்னால், குரூப் 1 சர்வீஸில் சமீபத்தில் எனது மாணவர் கருமாரிதாசன் என்பவர் வெற்றி பெற்று கூட்டுறவு துறையில் பதிவாளராக இருக்கிறார். இப்போது பயிற்சியில் இருக்கிறார். அடுத்து சுருக்கமாக சொன்னால், என்னிடம் படித்த மாணவர்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். குறிப்பிட்டு நினைவுல வர துறையெல்லாம் எனக்கு இன்னும் சொல்ல வரிசையா போனால், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், தற்போது விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம், அதாவது விருதுநகர் மாவட்ட கலெக்டர்கிட்ட 5 பேர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அதில் 3 பேர் எனது மாணவர்கள். இதுவே போதும்னு நினைக்கிறேன். அந்த 3 மாணவர்கள் பேரை கூட சொல்கிறேன். ஒருத்தர் பேர் ஜீவா, இன்னொருத்தர் பேர் நாராயணசாமி, இன்னொருத்தர் பேர் விக்னேஷ். ஆக இதுவே போதும்னு நினைக்கிறேன். நீங்க திரைப்படங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற மனிதன்றனால நான் சொல்றேன், ஒரு ரமணா திரைப்படத்துல விஜயகாந்த் மாணவர்களை உருவாக்குவார். அப்படி சத்தமே இல்லாம அமைதியான ஒரு ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்றத உண்மையில் இதை வந்து ஏற்கனவே என்னிடம் வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க சார். அதாவது நீங்கள் வந்து அது வந்து ரீல் ரமணா, நீங்கள் ரியல் ரமணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனது இலக்கு வந்து இளைய சமுதாயத்தை அறிவார்ந்த சமூகமாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சமூகமாக, அதனால்தான் இந்த வள்ளலார் திட்டம் என்பதை உருவாக்கி, நான் வந்து சாப்பாடு போடுவதை பெருமையாக சொல்லவில்லை, ஆனால் அதை சாப்பிடும் ஒவ்வொரு இளைஞனும் இந்த வாத்தியார் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதை செய்கிறாரே, நமக்கு சரியான நேரத்தில், பசி இருக்கிற நேரத்தில் நமக்கு உணவு கொடுக்குறாரு, அந்த மனசில் நான் பதிய வைக்கிறேன். அப்போ அவன் வேலைக்கு வந்த பிறகு என்ன நினைப்பான்னா, வாத்தியார் நமக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, நம்ம ஒரு 4 பேரையாவது வாழ வைக்கணும், 4 பேருக்கு சாப்பாடை கொடுக்கணும், 4 பேர் அவனும் அரசு பதவி பெற ஒரு 4 புத்தகம் வாங்கி கொடுக்கணும், இல்லாதவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அப்படிங்கிற உணர்வை வந்து மறைமுகமாக நான் ஊட்டிக்கொண்டே இருக்கிறேன் சார். அது எப்படி தோணுச்சு சார் இந்த வள்ளலார் திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு? யாரையாவது பார்த்து இதுவும் யதார்த்தமா உண்டானதுதான்? இது யதார்த்தம் தான் சார். அதாவது இது எப்படின்னா, அந்த பயிற்சி மையத்துக்கு நான் காலையில் 9:45 வந்துடுவேன். அப்போ வரும்பொழுது அந்த பேருந்துகளில் இருந்து இறங்கக்கூடிய மாணவ மணிகள் வந்து அந்த எதிர் வரிசையில் அமர்ந்து ஒரே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் ஒரு பழைய சோறையும் ஒரே ஒரு வடையையும் வச்சு எல்லாரும் பெரும்பாலான பேர் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதோட சாப்பாடு அவ்வளவுதான், மதியத்துக்குன்னு தனியாக கொண்டு வர மாட்டாங்க. அப்போ ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு டீ கொடுப்போம், அதை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், மதிய சாப்பாடு கிடையாது. அடுத்து சாயங்காலம் ஒரு 4:30க்கு ஒரு டீ கொடுப்போம், அதை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து பார்த்து பாரதி சாதாரண வார்த்தையாக நான் அவர் சொன்னதை எடுக்கலை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினையே அழிப்போங்கிறார். இது என்ன ஏட்டில் எழுதி வச்சது மட்டுமா? ஏன் எல்லாரும் இந்த வார்த்தை மேடை பேச்சு மட்டும்தானா? செயல்லையும் நம்ம செஞ்சு காட்டணும். அதுக்கு முதல்ல வந்து இதை ஆரம்பிச்சிட்டோம்னா தொடர்ந்து இயக்கணும். பெருமைக்காகவோ சும்மா ஒரு பேருக்காகவோ சில வாரங்கள் சில மாதங்கள் வந்து உணவு வழங்கிட்டு அதுக்கப்புறம் என்னையால் வந்து செய்ய முடியலை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. இயக்கணும், கண்டிப்பாக தொடர்ந்து இயக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை, என் சேமிப்பு பணம், என் சம்பள பணம் எது போனாலும் பரவாயில்லை, இவர்களை ஆனந்தமாக நல்லா சாப்பிட்டு, அதாவது செவிக்கும் உணவு
வயிற்றுக்கு உணவு கட்டணமின்றி வழங்கி அவர்களை இந்த சமூகத்தில் பெரிய ஆளாக ஆக்கி அவர்களுக்கும் அந்த ஈர நெஞ்ச ஈர மனசு, சார் நம்ம வாத்தியாரை பார்த்து நம்ம நல்ல வேலைக்கு வந்துட்டோம், வாத்தியார் மாதிரி நம்மளும் இருக்கணும், 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற உணர்வை ஊட்டணும். பசி இல்லாத முதல்ல அவன் படிக்கணும்னா முதல்ல வயிற்று பசி இருக்கக்கூடாது. இது எளிய வார்த்தையில் சொன்னால் இதுதான் சார், மிக எளிய வார்த்தை இதுதான். இப்போ அதுக்கான பங்களிப்பு அப்படின்றது முழு தொகையும் உங்களோடது தானே? ஏன்னா வாரம் 4000 பேருக்கு உணவு அதாவது சார் இதை சாதாரண வந்து எனது சொந்த பணம் எனது சேமிப்பு பணத்தில் வந்து ஆரம்பித்தேன். அப்புறம் இடையில வந்து சில நல்ல உள்ளங்கள், என் பேரெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் இன்னைக்கு வந்து ஒரு 1/2 மூடை அரிசி வாங்கி கொடுக்குறேன், காய்கறி செலவை இன்னைக்கு நான் ஏற்றுக்கிறேன். இதை தாண்டி என்கிட்ட படிக்கக்கூடிய கஷ்டத்தில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சார், நான் ஒரு 500 ரூபா தர்றேன் சார். அந்த 500 ரூபாங்கிறது 5 லட்சம் ரூபாய்க்கு சமம். ஏன்னா அவன் கஷ்டப்படுறான். ஒரு 10 ரூபா காசுங்கிறது அவனுக்கு பெரிய காசு. அப்போ அந்த நம்மை பார்த்து 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 நம்ம ஏதாவது செய்யணும்னு இயல்பாக வந்து அவன் கொண்டு வந்து கொடுக்கும்போது, அந்த 500 ரூபாயை கொடுத்தம்போது நான் அப்படியே சொல்லுவேன் அந்த கூட்டத்தை பார்த்து, வள்ளலார் திட்டத்தின் இன்றைய வள்ளல், இதுதான் எனது அறிவு வார்த்தை, வள்ளலார் திட்டத்தின் இன்றைய வள்ளல் கணேசன் என்ற மாணவர், அவரை நாம் வாழ்த்துவோமே, நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்ல, இந்த ஹாப்பி பர்த்டே மாதிரி 3 தடவை அந்த கூட்டம் வந்து சொல்ல 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 அந்த வேவ்ஸ் அப்படியே வைப்பாகி எல்லாருக்கும் பரவி, இங்கே நல்லது மட்டும்தான் நடக்கும், இந்த இடத்துல நேர்மறையான சிந்தனை மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை சார், நேர்மறை சிந்தனைகள் முன்னேறிடலாம், முயற்சி செய்தால் முன்னேறிடலாம், நல்லா இருக்கலாம் நம்ம அப்படிங்கிற எண்ணங்களையே மீண்டும் 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 அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எடுத்த உடனே நான் பாடம் நடத்துறதில்ல சார், எடுத்த உடனே ஒரு உறுதிமொழி, நான் சாதிக்க பிறந்தவன், நான் சாதிக்கவே பிறந்தவன் அப்படி என்று ஒரு உறுதிமொழி ஒரு 10 வரியில் வரும். கடைசி அந்த முடிவில் சொல்லுவேன், நான் பிறந்தது இறப்பதற்கு அல்ல, சாதிப்பதற்கே சாதிப்பதற்கே சாதிப்பதற்கே. அந்த 3வது சாதிப்பதற்கே வந்து வானத்தை தொற்றும். அப்படியே அவன் எல்லாரும் ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு சொல்லும் பொழுது, எத்தான் பெரிய ரவுடியாக இருந்தாலும் நம்மகிட்ட அப்படியே கூட்டுப்புழுவாக அடங்கி என்னோட சொல் கேட்டு வழிகாட்டியை அப்படியே ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதோடு நான் நிற்கிறதில்ல, அடுத்து தன்னம்பிக்கை நேரம்னு ஆரம்பிக்கிறேன் சார். ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு வச்சு ஆரம்பிப்பேன். உதாரணத்திற்கு அருமையான தலைப்புகள். என்ன தலைப்புனா, இதுவரை கைதட்டியே பழகிய நீங்கள் கைதட்டலை பெறுவது எப்போது? இது ஒரு வார தலைப்பு. இதுவரை கைதட்டியே பழகிய நீங்கள் கைதட்டலை பெறுவது எப்போது? அடுத்த வாரம் வருகிறான். அப்போ நான் அவனுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறேன், மேடைக்கு முன்புறமே அமரும் நீங்கள் மேடையில் அமர்வது எப்போது? அவனது சிந்தனையை கிளறி தூங்க விடாமல் பண்ணிவிட்டு, இந்த வார்த்தையை ஒரு நாள் சொன்னவொடனே என் வீட்டுக்கு தேடி 10 பேர் வந்துட்டாங்க. இது சத்தியமாக சொல்கிறேன், இந்த பேட்டிக்காக சொல்லலை. காலையில் 7 மணி கதவை தட்டுறாங்க, என்ன தம்பிகளா அப்படின்னு போய் கேட்குறேன். சார் நேற்று நீங்கள் பேசின அந்த வரிகள் வந்து எங்களை தூங்க விடாமல் பண்ணிருச்சு, இனிமே வெற்றி பெற்று விட்டு தான் உண்மையான தூக்கத்தை நாங்கள் தூங்குவோம். இது போன்ற ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு. உற்சாக ஊற்றாய் இருங்கள், விரக்தியை வேறறுப்போம், நாளை நமதே, எதிரியே நமக்கு பாதி பழத்தை கொடுக்கிறார், வறுமை சாபம் அல்ல வரம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி சார். வறுமை சாபம் அல்ல, அது ஒரு வரம். அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய தலைப்புகளில், ரொம்ப கஷ்டத்தோடு அவன் வர்றானா அதுக்கு இந்த வாரம் சொன்ன தலைப்பு, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். எங்கிருந்தெல்லாம் வராங்க சார்? ஏன்னா நீங்க அங்க விருதுநகர்ல எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது எந்த பகுதிகளில் இருந்தெல்லாம்? அதாவது தமிழகத்தின் குறைந்தபட்சம் ஒரு 20 மாவட்டங்கள்ல இருந்து வர்றாங்க. சென்னை முதல் விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கோவை, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி, மதுரை, இப்படி எல்லா திருமணமானவர்களும் ஆகாதவர்கள், 45 வயதை கடந்தவர்கள்,
இந்த பேட்டியின் வாயிலாக ஒரு முக்கிய கருத்தை சொல்கிறேன் சார். அருமையான கருத்து. இதை கேட்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கருத்து என்னென்னா, ஒருவர் வெறும் 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் அவர் 40 வயது வரைக்கும் இந்த தேர்வை சாதாரணமாக எழுதலாம், குரூப் 4 தேர்வை. ஒருவர் 10ஆம் வகுப்புக்கு மேலே படித்திருந்தால், குறைந்தபட்சம் +2 டிகிரி படித்திருந்தால் அவருக்கு வயது வரம்பே கிடையாது. இந்த விஷயம் இந்த சமூகத்தில் நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை. ஒருவர் ஒரு 32 வயது 35 வயதை கடந்துட்டா அவங்களாவே தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு தான் ஏஜ் கடந்துருச்சுல்ல, ஃபாராயிருச்சுல்ல அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. பேட்டி எடுக்கக்கூடிய உங்களுக்கே இது ஒரு புதிய விஷயமா இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு மினிமம் +2 படிச்சிருக்கீங்க, ஒரு டிப்ளமா முடிச்சிட்டீங்க, 3 இயர்ஸ் டிப்ளமா அல்லது டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்வேர்ட் கேஸ்ட் மட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வயதிலும் எழுதலாம். ஃபார்வேர்ட் கேஸ்ட் தவிர்த்து எல்லாருமே குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் எனி டிகிரி அது ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம் அல்லது தொழில்நுட்ப பிஇயாக இருக்கலாம். இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எந்த வயதிலும் குரூப் 2 எழுதலாம். குரூப் 2 எந்த வயதிலும் எழுதலாம். ஆஃபீஸர் போஸ்ட்டுகள் அதுக்குள்ளே நிறையா இருக்குது. சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட் இருக்குது, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறது, முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் இருக்கிறது, அடுத்து வருவாய்த்துறையில் நேரடி உதவியாளர் பதவி இருக்குது. இத்தனை பதவிகளையும் எளிதாக வெல்லலாம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சங்கதி. நான் பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஐயா இதெல்லாம் ஒளிபரப்புங்க, ஐயா இதை ஒளிபரப்புங்க தயவு செய்து. எல்லாரும் என்ன எவ்வளவு படித்தவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் எனக்கு தான் வயசு போயிடுச்சுல்ல, சாதாரணமாக அட பாவிகளா இப்படி போய் நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். இப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் நான் சொல்கிறது. எத்தனை பேர் இதனாலேயே சரி நமக்கு முடியாது அதனால நம்ம விலகிடலாம். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன், இங்கிட்ட திரும்பி பார்க்கக்குள்ள எனக்கு வயசாயிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் வந்துருச்சு, இனி நான் வயசு 40 கிட்ட நெருங்குது, ஆனால் அரசாங்க வேலை மேலே அவ்வளவு ஆசையாக இருக்கு, ஆனால் எனக்கு வயசாயிடுச்சு. தனக்குத்தானே விவரம் தெரியாமல் தடை ஓட்டுக்கொண்டு அப்படியே ஒதுங்கி போயிடறாங்க. ஆனால் திறமைசாலிகள் அவங்க. இந்த பேட்டியின் வாயிலாக அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக உருவாக்கணும் சார். இப்போ உங்கள் வகுப்புகளுக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வயதெல்லாம் இருக்கு? எல்லா வயதுலையும். அதிகபட்சம் ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன் கவனிங்க, தாயும் மகளும் வர்றாங்க. இனி உதாரணம் தேவையில்லை சார். நீங்க கேட்டதுக்கு குரல் மாதிரி சொல்லிட்டேன், திருக்குறள் மாதிரி சொல்லிட்டேன். நீங்க அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. இன்னொன்று சொல்லுவேன் சார், மேத்தாவோட கவிதை வரியை சொல்லுவேன். எப்போதும் விரக்தியும் வேதனையுமே உலக கவலைகளை ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் எடுத்தது நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி பல பேர் வர்றாங்க. அவங்களை பார்த்து சொல்வேன், மேத்தாவோட ஒரே ஒரு வரியை அன்றாடம் சொல்லுங்க. என்னன்னா, கவலைகள் ஒன்றும் கை குழந்தைகள் அல்ல, தூக்கி கொண்டே திரிவதற்கு. இந்த வார்த்தையை அழகாக சொல்லுங்க, அழகாக சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு மாறி. இன்னும் ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன் சார். என்ன சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்னா, எங்கள் விருதுநகரில் புதிய கலெக்டர் ஆஃபீஸ் இப்போ கட்டிட்டாங்க. பழைய கலெக்டர் ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்புலேயே கட்டியிருக்காங்க. இந்த மாணவ மணிகளுக்கு பூரா சொல்லுவேன், அந்த கலெக்டர் ஆஃபீஸை உங்கள் செல்லில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காலையில் எழுந்திருக்கிறீங்க, 6 மணிக்கு உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எடுத்த உடனே புத்தகத்தை உடனே விறுவிறுன்னு எடுத்து படிக்க வேண்டாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இப்படி பாருங்கள், தியானம் போல் ஒரு 3 நிமிடம் ஊடுருவி பாருங்க, மனதை அப்படியே கரைத்து விடுங்க. என்ன நினைக்கணும், நான் இதே கலெக்டர் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேலே கட்டின கலெக்டர் ஆஃபீஸை எனக்காக கட்டியிருக்காங்க. நான் இன்னும் 6 மாதத்தில் வெற்றி பெற்று இந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்கார போகிறேன், இந்த கலெக்டர் ஆஃபீஸில் உட்கார போகிறேன். அடுத்து எனக்காக டேபிள் போட்டாச்சு, சேர் போட்டாச்சு, ஃபேன் போட்டாச்சு. நான் போய் ஒரே ஒரு ஐடியை காட்டணும். அந்த ஐடி தான் டிஎன்பிஎஸ்சியோட ஆர்டர். அதை காமிச்ச உடனே அனுமதிக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க.
நான் போய் முத அந்த ஃபேன் சுவிட்சையை தட்ட போகிறேன். இது அன்றாடம் நினைத்து கொண்டே படியுங்கள். எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், கவலைகள் உங்களை கரைத்து எடுத்தாலும் இந்த எண்ணம் மேடேறி வெற்றி கொள்ள வைக்கும். இதுதான் சைக்காலஜி, எளிமையான சைக்காலஜி. அதே மாதிரி படிக்கும் வித்தையில் 2 முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, படிக்கும் பொழுது இப்போது உதாரணத்துக்கு ஒரு புவியியல் பாடம் வந்து எல்லாருக்கும் ரசிக்காது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, காட்சிப்படுத்தி படிங்க. இதுதான் சார் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். காட்சிப்படுத்துதல் என்றால் என்னென்னா, இப்போது இந்திய இயற்கை அமைப்பில் இமயமலையை பற்றி படிக்கிறோம். இமயமலையின் அகலம் அப்படியே இமயமலையின் நீளம் அப்படின்னு படிக்கும் பொழுது இது 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு படிக்கும் பொழுது வெறுமனே 2500 மனசில் நிற்காது. அப்போ என்ன செய்யணும், 2500 கிலோமீட்டரா? அப்போ விருதுநகர்லேருந்து சென்னைக்கு வந்து 500 கிலோமீட்டரு. அப்போ இது 5 மடங்கு நீளமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படணும். அடுத்து ஒரு 7-8 மாநிலங்கள் வழியாக இது வந்து 7-8 மாநிலங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்து ஒரு வில் போன்ற வடிவம் கொண்டது. அப்படியே இமயமலையை படிக்கும்போது அந்த குளிர் நமக்கு அடிக்கணும். இமயமலையில் நம்ம வந்து இருந்து பக்கத்தில் அப்படி எட்டி பார்க்குற மாதிரி கண்களில் வந்து காட்சிப்படுத்தணும். காட்சிப்படுத்தி நம்ம படிக்கும் பொழுது ஒரே ஒரு தடவை வாசித்தாலே போதும், உள்ளே வந்து அமர்ந்து விடும். ஏன் நம்ம வந்து வடிவேலு ஜோக்கு எல்லாமே இன்னும் நம்ம வந்து மண்டபத்திரம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதை காட்சியாக நம்ம பார்த்து மைண்டில் வச்சுருக்கோம். அதை நீங்கள் வசனமாக கேட்டிருந்தீங்கன்னா மைண்டில் வைக்காது, படமாக பார்க்குறோம். இதுதான் சார் எளிய வெற்றிக்கான வழி. நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 40 வயசாகிடுச்சு சார், எதை படித்தாலும் யாகமே இல்லை, ஏன்னா வீட்டு தொல்லை, குடும்ப பிரச்சனை, காலையில் இந்த ரூபாய்க்கு என்ன செய்ய, இந்த பிரச்சனையோடு நான் வந்து இந்த புத்தகத்தை எடுத்து வைக்கும்போது எனக்கு வந்து ஒன்றுமே மறந்து போகுது சார். அப்போ நான் சொல்லுவேன், எளிய வழி, வெற்றிக்கான வழி, நீங்கள் காட்சிப்படுத்துங்க. எதை பார்த்தாலும் காட்சி. முதல் பாணிப்பட்டு போகிற படிக்கிறீங்களா, அக்பர் இப்ராஹிமோடய உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சண்டை போடுவாங்க. அப்போ அப்படியே நீங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறீங்க. அதற்கடுத்து பாருங்கள், நீங்கள் வேறு யாரும் தப்பாக சொன்னால் நீங்கள் முந்திக்கிட்டு சொல்லுவீங்க. இதுதான் வந்து வெற்றியின் ரகசியம். இன்னொன்று, படிக்கணும்னு ஆசை எப்படி மாற்றணும் சார், நான் நிறைய படிக்கணும்னு விரும்புகிறேன், இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு ஒரு அற்புதமான யோசனை என்னென்னா, எப்பயுமே உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்கு பிடித்த பாட்டு, அது பழைய சினிமா பாடலாக இருக்கலாம், புதிய சினிமா பாடலாக இருக்கலாம். அப்போ உங்கள் மனசு அந்த இசையும் பாடலும் கவர்ந்துருச்சுன்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன செய்கிறோம், அது டிவியில் வந்துச்சுன்னா அல்லது நம்ம செல்லில் போட்டு கூடையே பாடுறோம், சத்தமாக பாடுறோம், யாருமே இல்லைன்னா ஆடுறோம். இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்து இருக்குது. நான் சொல்கிறேன், இதே ஆர்வத்தை அப்படியே படிப்புக்கு மடை மாற்றுங்க, படிப்பை மகிழ்ச்சியான பணியாக மாற்றுங்க. இறையன்பு சொல்கிறார், மகிழ்ச்சியான பணியாக எப்போது படிப்பை நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ உச்சம் தொட்டுருவீங்க. அதை சுமையாக நினைக்கக்கூடாது, சுவையாக நினைக்கணும். அப்படி நினச்சாச்சுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 10 புத்தகம் படிப்பீங்க. இதுதான் சார் வெற்றிக்கான வழி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.